தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். உமது திருப்பாதத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். எங்களை ஒன்று கூடியமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற உமது மேலான அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நல்ல உடலுள்ள சுகத்தை தந்திருக்கின்றேன். நோய் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றேன். வறுமையின் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், எங்களோடு உடனிருந்து எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். உம்மை நாங்கள் புகழ்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உயிருள்ள இறைவனாக, உண்மையான தெய்வமாக எங்கள் மத்தியிலே நீர் உறவாடி கொண்டே இருக்கிறேன். எங்களோடு எங்களுக்கு துணையாக இருந்து கொண்டே இருக்கின்றேன். இது உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று உடைய சீடர்களுக்கு சொன்னதை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்மை என்று காட்டுகின்றேன். எங்களோடு உடனிருந்து எங்களை பராமரித்து வழிநடத்தி வருகிற உமது அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மேலான செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்மோடு ஒன்றாக இருப்பதற்கு வந்திருக்கின்றோம்.
ஒரு சில மணித்துளிகள் உம்மோடு பேசுவதற்கும் உம்மோடு உரையாடுவதற்கும் இந்த நேரத்தை நாங்கள் உமக்காக தந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் இதையும் பற்றியும் சிந்திக்காமல் இருக்க அருள்தார். உம்மோடு ஒன்றித்திருக்க அருள்தார். உம்மோடு இணைந்திருக்க அருள்தார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நேரம் இறைவனுக்கான நேரம். இறைவனோடு நாம் இணைந்திருக்க வேண்டிய நேரம். இறைவனோடு இணைந்திருந்து இறைவனிலே இன்புற வேண்டிய நேரம். ஆகவே இந்த நேரத்திலே பராக்குகளை விட்டு, சஞ்சலங்களை விட்டு, தேவையற்ற சிந்தனைகளை விட்டு, எண்ணங்களை விட்டு இறைவனோடு நாம் ஒன்றித்திருப்போம். இதோ உயிருள்ள இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உயிருள்ள இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். உயிருள்ள இறைவன் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இறைவனோடு ஒரு சில மணித்துளிகள் இருப்போம். அவருக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுப்போம். நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். இந்த உலகையே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவிட்-19 நோயிலிருந்து, கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து இந்த ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் பங்கெடுப்போம். அன்புக்குரியவர்களே, இறைவன் இந்த நேரத்திலே நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்வோம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நற்கருணை வடிவிலே நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இறைவனிடத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்பா தந்தையே, இதோ இடத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், பெற்றோர்கள், பங்கு சமூகம், உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் என்று இந்த நேரத்திலே ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். சிறப்பாக நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், உடன்பிறப்புகள், நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்கள், பெரியவர்கள், வயதான பருவத்திலே படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும். இந்த நேரத்திலே ஆண்டவர் தாமே நம்மை பாதுகாக்க முடியும். ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்த முடியும். ஆண்டவர் தாமே நம்மை பராமரிக்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, நீரே பார்த்துக் கொள்ளும் என்று சொல்வோம். ஆண்டவரே, நீரே பார்த்துக் கொள்ளும். நீரே எங்களை காப்பாற்றும். நீரே எங்களை வழிநடத்தும். இதோ உடைய கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுக்கணும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான்
உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். சிறப்பாக இந்த நேரத்திலே நோயாளிகள் அனைவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு நோயாளர்களையும் ஒப்புக் கொடுப்போம். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றவர்கள், வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள், இது கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், எல்லா நோயாளர்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீரே பார்த்துக் கொள்ளும் என்று சொல்வோம். நீரே குணப்படுத்தும் என்று சொல்வோம். ஆண்டவரே, தொழுநோயாளர் இடத்திலே வந்து நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்னார். விரும்புகிறேன், குணமாகி என்று அவரை குணமாக்கினேன். இதோ அனைத்து நோயாளர்களை நீர் விரும்பினால் குணமாக்க முடியும். யாரையெல்லாம் குணமாக்க வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அவர்கள் அனைவரையும் குணமாக்கியது. எல்லா மக்களையும் குணப்படுத்தும். எல்லாருடைய அன்பு பிள்ளைகள் பல்வேறு விதமான நோயினால் ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த வைரஸ் தொற்று நோயினால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீர் குணப்படுத்த வேண்டும் என்று எல்லாரையும் உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டவரை நீரே பார்த்துக் கொள்ளும். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய குடும்பங்களுக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், குறிப்பாக வெளி ஊர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்திலே அவர்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும். இறைவா, எங்களுடைய குடும்பங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், கணவன், மனைவி, குறிப்பாக வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் நீர் பாதுகாத்தவர்கள், காப்பாற்றியவர்கள், பராமரித்தவர்கள். இந்த நாட்களிலே நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை ஊக்கப்படுத்தியவர்கள், ஆற்றல் படுத்தியவர்கள். நீர்தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை பாதுகாப்பீர்கள். இதோ அவர்கள் அனைவரையும் உமது கருத்திலே ஒப்படைக்கிறோம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய பங்கு சமூகம், நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்கள், நம்முடைய நாடு, ஒட்டுமொத்த இந்த உலகம், இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக்கொள்ளும். இறைவா, இந்த ஒட்டுமொத்த இந்த மனித குலத்தை மது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். மனித குலம் துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறது. மனித குலம் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. உயிருக்கு அஞ்சு நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீர் இந்த மனித குலத்தை காப்பாற்றும். நீர் படைத்த மக்கள், உம்மால் அன்பு செய்யப்பட்ட மக்கள், ஒவ்வொரு நாளும் உம்மால் பராமரிக்கப்படுகின்ற மக்கள், எல்லா மக்களையும் நீர் காப்பாற்றி பராமரித்தவர்கள். குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றிலிருந்து, இறப்பிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தவர்கள். உலகிலே உள்ள மக்களை பாதுகாத்தவர்கள்.
அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளிலே ஏராளமான உயிரிழப்புகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. உலகத்திலே பல்வேறு பகுதிகளிலே இந்த நோய் பரவி ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றும், எங்களுடைய உயிரை காப்பாற்றும், எங்களை பாதுகாத்து பராமரித்தவர்கள், இறப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். நீரே எங்களுக்கு துணையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் பங்கு சமூகத்தையும் எங்களோடு வாழக்கூடிய ஏனைய மக்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அப்பா பிதாவே, அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரை இன்று நோக்குவோம், ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்வோம். அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் இந்த உணர்வோடு தொடர்ந்து இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆவியானவருடைய பாடலை பாடி ஆவியனுடைய வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே பெற்றுக் கொள்வதற்கு இந்த நேரத்திலே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம், இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய பிரசன்னம் நமது மத்தியிலே இருக்கிறது. இறைவனே நம்மோடு இருக்கின்றார். இறைவனே நம்மோடு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவர் மீதும் பொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாம் திருப்பாடலை வாசிக்கின்றோம். திருப்பாடலை வாசித்து தியானிப்போம். தியானித்து இறைவனுடைய செய்தியை பெற்றுக் கொள்வதோடு நீண்ட நேரம் இறைவேண்டலிலே நாம் செலவழிப்போம். இறைவனோடு ஒன்றித்திருப்போம், இணைந்திருப்போம். ஆகவே திருப்பாடல் 13 நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே உதவிக்காக மன்றாடுதல். ஆண்டவரிடத்திலே உதவிக்காக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் மன்றாடுகின்றார். ஆண்டவரே என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லுகின்றார். நாம் அனைவருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் கொரோனா வைரஸ் தொற்று, மறுபுறம் வேலையின்மை, பட்டினி, பசி, வறுமை, ஏழ்மை, இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே விழித்தெழுவோமா என்ற இயக்கத்தோடு தான் நம் படுக்கைக்கு செல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாமும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். இன்னும் எத்தனை நாள் தான் நீர் எங்களை மறந்திருப்பீர் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, நீர் இன்னும் எத்தனை நாட்கள் எங்களை விட்டு பிரிந்திருப்பீர் என்று ஆண்டவரிடத்திலே சொல்வோம். ஆண்டவர் எங்கேயுமே செல்லவில்லை, நம்மோடு இருக்கிறார். நாம் தான் பல வேளைகளில் அவரை உணர்ந்து கொள்வதில்லை. இந்த பாடல் வரிகள் திருப்பாடல் ஆசிரியருடைய உள்ளத்தினுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றன. இவற்றை நாம் வாசிக்கின்ற பொழுது நாமும் அத்தகைய வேதனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் இந்த திருப்பாடலை வாசிப்போமா? திருப்பாடல் 13 விவிலியை வைத்திருப்பவர்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 13. ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுதும் என் இதயம் தேருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பார்? என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன். என் எதிரி நான் அவரை வீழ்த்து விட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். இது ஒரு அருமையான திருப்பாடல். இந்த திருப்பாடல் வரிகளை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்போம்.
ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர், இறுதி வரை மறந்து விடுவீரோ? ஒரு வேதனையினுடைய குரல். திருப்பாடல் ஆசிரியர் வேதனையிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, ஒருவேளை நான் இறப்பது வரை என்னை மறந்து விடுவீரோ? இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து முடிகிறது வரை நீர் என்னை நினையாதிருப்பீரோ என்று ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். அந்த அளவிற்கு ஒருவேளை அவர் துன்பத்திலே இருந்திருக்கிறார், வேதனையில் இருந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஏறக்குறைய 40 நாட்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாட்கள் முடங்கி இருக்க போகிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. வேலையின்மையால் ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வரிகள் உண்மையிலேயே மிகவும் அர்த்தமுள்ளதாக அமைகிறது. இரண்டாவது அவர் கேட்கின்றார், இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? நாமெல்லாம் இன்று பல வேளைகளிலே ஆலயத்திற்கு வர முடியவில்லை, ஆலயத்திலே வந்து திருப்பலியிலே பங்கெடுக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை என்று பல்வேறு இயக்கங்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். உமது முகத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு நீர் மறைத்து வைப்பீர்? நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வீடுகளிலே அடைந்து கிடக்க வேண்டும்? எப்பொழுது உடைய ஆலயத்திற்கு வந்து, உடைய இல்லத்திற்கு வந்து உம்மை தரிசிப்பேன், உம்மை பார்ப்பேன், உமக்கு வழிபாடு செலுத்துவேன் என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது வேதனையுடைய குரல். பாருங்கள், எத்தனை நாள் வேதனையின்றி எனக்குள் போராடுவேன். பல்வேறு வேதனைகள் எனக்குள்ளே இருக்கிறது, என்னால் அவற்றை வெளியே சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் பிறர் ஏற்றுக்கொள்வார்களா, நம்புவார்களா என்று எனக்கே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் நான் இப்பொழுது இருக்கின்றேன் என்பதை அந்த திருப்பாடல் ஆசிரியர் வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சூழலை நாம் அங்கே பொருத்தி பார்த்தோம். அடுத்த வரியை பாருங்கள். நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது, எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பார்? எவ்வளவு நாள் இந்த நோய் தொற்று தன்னுடைய பிடியை வைத்திருக்கும், இது எங்களை அடக்கி வைத்திருக்கும். வைரஸ் கிருமி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி எங்களை இன்று அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறது, அடக்கி ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அடங்கி போய்கொண்டிருக்கிறோம், உயிருக்கு பயந்து அடங்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வரிகள் மிக உன்னதமான வரிகளாக பார்க்கப்படுகின்றன. அவை ஆண்டவரிடத்திலே நாமும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிற. எத்தனை நாள் தான் இந்த வேதனையிலே நான் இருக்க முடியும்? எத்தனை நாள் நாங்கள் இப்படி துன்பத்திலே இருப்போம்? எத்தனை நாள் இந்த வைரஸ் தொற்றினுடைய பிடி மேலோங்கி இருக்கும்? ஆண்டவரே எங்களுக்கு பதில் தான். ஒரு அருமையான ஒரு சிந்தனையை இந்த திருப்பாடல் நமக்கு முன்வைக்கிறது. என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளி உண்டு. என்னுடைய விழிகள் எல்லாம் இருண்டு போய்விட்டன, ஒளி இழந்து போய்விட்டன, பார்வை மங்கி போய்விட்டது. காரணம், வேதனையில் இருக்கிறேன், பசியில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், கவலையில் இருக்கிறேன், கடன் தொல்லை பிரச்சனையில் இருக்கிறேன். ஆகவே எல்லாம் விளைந்து என்னுடைய பார்வையை பறித்து விட்டது, என்னுடைய பார்வை பறி போய்விட்டது, கண் மங்கி போய்விட்டது, இருண்டு விட்டது. அவை எப்பொழுது எனக்கு ஒளி கிடைக்கும்? எப்பொழுது எனக்கு பார்வை கிடைக்கும்? நான் எப்பொழுது இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் நான் மீண்டு வருவேன் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். நாமும் அப்படித்தான் கேட்போம். ஆண்டவரை, எப்பொழுது நாங்கள் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியும்? இவ்வளவு கேள்விகளை கேட்ட இந்த திருப்பாடல் ஆசிரியர் பாருங்கள், 5வது இறைவார்த்தையிலே வருகின்ற பொழுது அவர் அருமையான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைக்கிறேன், நீர் அளிக்க விடுதலையால் என் இதயம் களி கூறும். பாருங்கள், ஆண்டவரிடத்திலே அவர் நம்பிக்கை வைக்கிறார். நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதைத்தான் இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன்,
ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் என்று இந்த திருப்பால் ஆசிரியர் சொல்கிறார். அப்படி என்றால் கடைசி வரையில் ஆண்டவர் அவரை துன்பத்திலிருந்து விடுவித்து விட்டார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். துன்பத்திலிருந்து விடுவித்து விட்டார். அவை நமக்கும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை வெகு தொலைவில் இல்லை, இதோ நமக்கு அருகில் இருக்கிறது. இன்னும் குறுகிய நாட்களிலே நாம் மீண்டு விடுவோம். இன்னும் குறுகிய நாட்களிலே நாம் விடுதலை பெற்று விடுவோம். நாம் மீண்டும் இறைவனிலே நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை போற்றி புகழ்வோம். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு மிக விரைவிலே தந்து விடுவார். அன்புக்குரியவர்களே, இது அருமையான ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடல் நமக்கு தொடக்கத்திலே இறைவன் மீது கோபம் கொண்டு பல்வேறு கேள்விகளை அவரிடத்திலே நாம் எழுப்பினாலும் இறுதியிலே அவர் நம்மை பாதுகாக்கின்றார். அவருடைய அன்பு மேன்மையானது. அவருடைய அன்பு பேரன்பு, சாதாரண அன்பு அல்ல, பேரன்பு என்பதை அதை வெளிப்படுத்தி நாம் அவர்களை நம்பிக்கை கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அவை இறைவன் நம்மை பாதுகாப்பார். அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இறைவன் காப்பார். ஆண்டவரே, இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது நீர் எங்களை கைவிட்டு விட்டீரோ என்று எண்ணம் தோன்றியது. நீர் எங்களை விட்டுவிட்டீரோ, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நிகழ்த்தீர் என்ற அந்த சிலுவையிலே நீர் கத்தியதை போன்று நாங்களும் கத்த வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. நீர் எங்களை விட்டுவிட்டீர் என்று தோன்றுகிறது. ஆனால் திருப்பாடலுடைய இறுதி பகுதி, நீர் பேரன்பு மிக்கவர், எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லுகின்றீர். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை கைவிடாதையும், நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாதையும். நிச்சயமாக நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வோடு ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் என்று இந்த பாடலை பாடுவோம். பாடி ஆண்டவருடைய கரங்களிலே தொடர்ந்து நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போம். வல்லமையோடு ஜெபிப்போம். வல்லமை நம் ஒவ்வொரு மீது பொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாடலை பாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். தன்னுடைய வல்லமையால் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வோம். வல்லமை நம் ஒவ்வொரு மீது பொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வோம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார்,
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்புக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இதோ இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றீர் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றீர் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர். குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்ற ஆண்டவரே, வாழ்வையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கக்கூடிய மக்களை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களையும் அது கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கின்ற ஆண்டவரே, பல்வேறு விதமான இழப்புகள், வேதனைகள், சங்கடங்கள், கவலைகள், கஷ்டங்களோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரில் நினைத்து பார்க்கணும். கொரோனா வைரஸ் தொற்றினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏராளமான உயிரிழப்புகள். நீ நினைத்தால் எல்லாவற்றையும் இன்றிரவே நிறுத்த முடியும். உம்மால் முடியும். ஆயினும் எங்களுடைய விருப்பம் என்று, உம்முடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றும். எங்களை பாதுகாத்து உமது விருப்பத்திற்கே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது விருப்பத்திற்கே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோர்ந்து வீழ்ந்து விடாமல் எங்களை பாதுகாத்தோம். தர்மையான நேரத்திலே எங்களுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளிலே எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருந்து வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு இல்லாமல் அச்சத்தோடு வாழுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நேரில் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உமது வல்லமையினாலும் உமது ஆற்றலினாலும் அவர்களை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பங்கு சமூகம், எங்களுக்கு அருகிலே வாழக்கூடியவர்கள், எங்கள் நாட்டிலே வாழக்கூடியவர்கள், ஒட்டுமொத்த உலக சமூகம், மனித சமூகத்தை, ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் நினைத்தால் நீர் எங்களை இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வைக்க முடியும்.
அதற்காகத்தான் நம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் வல்லவர், நல்லவர், எங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கக்கூடியவர். நாங்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். மன்னிப்பின் தன்மை விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை உங்களிடம் அழைத்து வந்தபோது வெளிப்பட்டது. உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இவள் மேல் கல்லறியட்டும். யாருமே எறிவதற்கு தயாராக இல்லை. பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுவதை போன்று இந்த உலகத்திலே நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் உயிரை சிந்தலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே இயேசு நமக்காக உயிரை சிந்தினார். நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்தீர், ஒரு இரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்தீர், எங்களை வாழ வைப்பதற்காக. ஆண்டவரை இந்த நேரத்திலே நாங்கள் அதை நினைத்து பார்க்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக உயிரை கொடுத்தீரே, ஏன் இப்பொழுது இந்த கொடிய வைரஸ் தொற்று நோயினால் எங்களை மீண்டும் துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன்? பாலைவனத்திலே மோசே வெண்கல பாம்பை உயர்த்திய போது அதை உற்று நோக்கிய மக்கள் கொள்ளிவாய் பாம்புகளின் கடியில் இருந்து தப்பித்துக் கொண்டார். இதோ நற்கருணை வடிவிலே நாங்கள் எடுத்தேற்றி வைத்திருக்கிறோம். இதை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறோம். உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உமது திருமணால் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. எங்களை ஆசீர்வதித்து எங்களை விடுவித்தர், எங்களை காப்பாற்ற. குடும்பங்களிலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், கடற்கொள்ளை பிரச்சனைகளில் விடுதலை தாரும், உழைப்பதற்கான வாய்ப்பை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன், வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றார். இதோ அவர் நம்மோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, நீ அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன்னை காக்கின்ற இறைவன், உன்னோடு இருக்கின்றேன். அவை ஒருபோதும் கலங்காதே. நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்கின்றார். நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்கின்றார். நம்முடைய குரலுக்கு, அபய குரல்களுக்கு செவி சாய்க்கின்றார். இந்த உணர்வோடு விண்ணப்பத்தை கேட்பவரை என்ற பாடலை பாடி ஆண்டவரிடத்திலே வல்லமைக்காக மன்றாடும். ஆண்டவருடைய வல்லமை நம் மீது பொழியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உணர்வோடு இந்த பாடலை பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும்,
மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நற்கருணை வடிவிலே நமது மத்தியிலே எழுந்தருளியிருக்கின்ற இந்த ஆண்டவரை உற்று நோக்கும். கடந்த ஒரு சில நிமிடங்களாக நாம் இந்த ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்கின்றோம், ஜெபித்திருக்கின்றோம், இறைவேண்டல் செய்திருக்கின்றோம். இது ஜெப வேளையிலே இறுதி பகுதியிலே இது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார், ஒட்டுமொத்த உலகத்தை ஆசீர்வதிக்கின்றார், ஒட்டுமொத்த உலக சமூகத்தை ஆசீர்வதிக்கின்றார், மனிதர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த நேரத்திலே நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே நமக்கு இருக்க தேவைகள், வேதனைகள், கஷ்டங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரை பாதுகாத்தவர்கள் என்று சொல்லுவோம். வல்லமை நிறைந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, வழிகாட்டுகின்ற தெய்வமே, பராமரிக்கின்ற தெய்வமே, பாதுகாக்கின்ற தெய்வமே, எங்களை ஒவ்வொரு நாள் வழிநடத்தி வருகின்றேன். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் எங்களை கைவிட்டு விடாதே, எங்களை விட்டு தொலைவில் போய்விடாதே, எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்தோம், எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்தோம். வல்லமையோடு நீர் எங்கள் மத்தியிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து உலக மக்களை பாதுகாத்தவர், எல்லா மக்களையும் பாதுகாத்தார். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்படாமல் இருக்க வீடுகளுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றவர்கள் எல்லாருமே பல்வேறு துன்பங்களை, இன்னல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய மக்களை நீர்தாமே பாதுகாத்தல், ஆசீர்வதித்தல், தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உணர்வோடு
அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்பேறு கீதத்தை இப்பொழுது பாடி ஆண்டவரை புகழ்வோம். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். அழகின் முழுமையே
அழகையின் தலை மிதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே, அழகின் முழுமைத்தாயே, அழகையின் தலை மிதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமைத்தாயே, அழகையின் தலை மிதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே,